வீட்டு பக்கத்துலேயே நிறைய அம்மா உணவகம் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒன்று கூட செயல்பாட்டில் கிடையாது. நான் ஹாஃப் டே ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது அங்கே நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ எங்கே பார்த்தாலும் மூடி இருக்கு. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அம்மா உணவகத்தில் வாசலில் குப்பை மேடா வச்சிருக்காங்க ஐயா. அதை நம்ம சரி பண்ணோம் எங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே. மாண்புமிகு அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுது இந்த ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள், வேலைக்கு செல்கின்ற மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாம் குறைந்த விலையில தரமான உணவு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த அம்மா உணவகத்தை திறந்தோம். கண்டிப்பா இந்த ஆட்சியாளர்கள் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்னன்னா, அந்த திட்டத்தை அப்படியே கைவிட்டுறாங்க. அதுக்கு சரியான பராமரிப்பு இல்லை. அதிமுக ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் இந்த அம்மா உணவு மிக சிறப்பாக செயல்பட்டு ஏழை எளியவர்களுக்கு குறைந்த கட்டணத்தில் வயிறார உணவு கொடுக்கும், தரமான உணவு கொடுக்கும். இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த அம்மா உணவகத்தில் பணிபுரிந்த பணியாளர்கள் குறைச்சிட்டாங்க. அப்புறம் அந்த அம்மா உணவகத்திற்கு தேவையான அளவுக்கு பொருள் வாங்கி கொடுப்பதில்லை, தரமான பொருள் வாங்கி கொடுப்பதில்லை, குறைச்சி வாங்கி கொடுக்குறாங்க. இதனால அந்த உணவுடைய தரம் குறையுது. இவருடைய நோக்கம் என்ன? படிப்படியா இப்படி ஆட்களை குறைப்பது, அந்த ஏற்கனவே கொடுக்கப்பட்டு வருகின்ற அந்த உணவுப் பொருளுடைய அளவை குறைப்பது, தரம் இல்லாம பொருளை கொடுப்பது. இப்படி கொடுத்தா அந்த அம்மா உணவை படிப்படியாக மூடிடுவாங்க. அப்படித்தான் பல உணவு மூடப்பட்டிருக்குது. மீண்டும் அம்மாவுடைய அரசு உங்களை போல் இருக்கின்ற மாணவர்கள் செல்வனுடைய துணையோடு, இணையவள துணையோடு ஆட்சி வந்தவுடனே ஏழைகளை கனவு நிறைவேற்றப்படும்.